இந்த மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க மலர் வந்து பேகும் கையுமா நிக்கிறாங்க. மாமா, நீங்க அனுமதி கொடுத்தீங்க அப்படின்னா உடனடியா நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன் மாமா அப்படின்னு சொல்லும்போது ராஜாங்க சொல்றாரு, ஏமா மலரே, எதுக்காக நீ கிளம்புற? நீ இங்கே இருக்க வேண்டியதானே? நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், இந்த வீடு ஓ வீடு கூடதான். இந்த வீட்டுல உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீயும் இந்த வீட்டு மருமக தான் எங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு ராஜாங்க சொல்றாரு. இல்ல மாமா, அது எதுக்கு மாமா, எனக்கு சரியா வராது இதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது மோகனா வர்றாங்க. என்ன மலரு, நீ இந்த பேகு கையுமா நின்றுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லத்த நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்கிட்ட அப்பத்தா சொல்றாங்க, என்னடி இவ கிளம்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், இங்கிட்ட ஈஸ்வரி மனசுல அம்பட்டு கொண்டாட்டம், என் மகனுக்கு பிடிச்ச பீடை இத்தோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கு. ராஜன் சொல்றாரு, மலரே நீ எங்கேயும் போக வேண்டாமா, நீ இங்கே இரு அப்படின்னு ராஜன் சொல்றாரு. ஏமாமா அப்படின்னு சொல்லிட்டு மலர் இருக்குது ஒரு மாதிரி நிக்கிறாங்க. உடனே ராஜன் சொல்றாரு, ஆமா நீ இந்த வீட்டு மருமகதான், நீ இங்கே இரு, நாளை பின்ன நீ எதுவும் எங்களை தப்பா நினைச்சிட கூடாதுல்ல அப்படின்னு ராஜன் கேட்கவும், இல்ல மாமா, இது நான் எடுத்த முடிவு, நான் யாரையும் எதுக்காகவும் தப்பா நினைக்க மாட்டேன். எனக்கு கொஞ்ச நாளைக்கு அங்க போய் இருக்கணும்னு தோணுது மாமா, நான் தேவைப்பட்டா நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் அங்க வந்து கிளம்புறாங்க. ராஜாங்க வந்து அதுக்கப்புறம் ஓ விருப்பமா அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி மாமா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் பேக் எடுக்கும்போது இவர்கிட்ட சன்னாசிக்கு ஒரு போன் வருது. அமைச்சரை பாக்குறதுக்காக எனக்கு கட்சி தலைவர் உங்க வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னதும், இதா இப்பவே நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி போனை வச்சுட்டு, அண்ணே நம்மள கட்சி தலைவர் பாக்குறதுக்காக நம்ம வீட்டுக்கு வராராம் அப்படின்னு சொல்லவும், என்ன விஷயம் அப்படின்னு ராஜாங்க கேக்குறாரு. தெரியலண்ணே, ஏதோ முக்கியமான விஷயம் போல அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு நம்ம சன்னாசி சொல்லவும், சரி மலரே, இப்போதைக்கு நீ போக வேணாம், நீ இங்கே இரு, அப்புறமா பாத்துக்கலாம், தலைவர் வேற வர்றாரு அப்படின்னு சொல்லவும், சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு மனசு இல்லாம மலர் வந்து வீட்டுக்குள்ள போறாங்க. இங்கிட்டு ஈஸ்வரிக்கு வந்து இவன் இப்படியே போய் தொலைஞ்சாலும் போய் தொலைஞ்சிருப்பா, இவருவே எதையாவது சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து அப்படியே அப்செட் ஆயிருச்சு. அப்புறம் பார்த்தா ராஜாங்க வந்துட்டு எதுக்காக வர்றாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தோட வெளியே நின்றுகிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா அந்த கட்சி தலைவர் வந்து வீட்டுக்கு வர்றாரு. வாங்க தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வரவேற்கிறாங்க. சேது வராங்க. சேது வந்துட்டு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட்சி தலைவரை வந்து சேது வந்து வரவேற்கிறாரு. என்னப்பா எப்படி இருக்க, உங்க மனைவி டாக்டர் தமிழ்ச்செல்வி எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவர் கேட்கவும், நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி அவங்க எங்க அப்படின்னு கேட்கும்போது, வீட்டுலதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு. சரி வாங்க வீட்டுக்குள்ள போய் பேசுவோம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. கட்சி தலைவர் கூடவே 2 வனத்துறையினரும் வந்திருக்காங்க. இத பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு குழப்பமா இருக்கு, எதுக்கு இந்த இடத்துல இவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. இங்கிட்ட சேது போயிட்டு, தமிழே, அங்க கட்சி தலைவர் வந்திருக்காரு, உன்னை அங்க வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும், தமிழும் வந்துட்டு அங்க இருந்து கிளம்பி வர்றாங்க. எல்லாரும் வீட்டுல உட்கார்ந்து இருக்காங்க. தலைவர் கேக்குறாரு, என்ன அமைச்சரே, உங்களுக்கு உடம்புக்கெல்லாம் எப்படி இருக்கு, இப்ப பரவாயில்லையா அப்படின்னு கேட்கவும், நான் நல்லா இருக்கேன் தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்றாரு. என்னோட மனைவி சொன்ன ஒரே காரணத்துக்காக நீங்க அந்த கிராமத்துக்கு போயிட்டு அந்த மெடிக்கல் கேம்ப திறந்து வச்சீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அங்க கட்சி தலைவர் சொல்லவும், சரிங்க தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்றாரு. அப்புறம் பார்த்தா தலைவர் சொல்றாரு, எனக்கு இப்ப ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும், என்ன தலைவரே அப்படின்னு ராஜாங்க கேக்குறாரு. இல்ல, இங்க உங்களுக்கு மருந்து எடுத்துட்டு வந்தது யாரு அப்படின்னு ராஜாங்கத்துக்கிட்ட தலைவர் கேக்குறாரு. மருந்து எடுத்துட்டு வந்தது என் பிள்ளையும் என் தம்பி பையன் நம்ம போசும் தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்றாரு.